என்னடா இது கல்யாண பொண்ணு மூஞ்சில கம்மிங் சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரெய்லர் கல்யாண பொண்ணை பிட்டு பிட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. வெல்கம் டு த ஷோ அன்பாக்சிங் பியூட்டி. எஸ், இந்த அன்பாக்சிங் பியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Maybelline ப்ராடக்ட்ஸ் தாங்க. ஏன்னா நான் வந்து பர்சனலாக Maybelline தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணனால எனக்கு அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். பட் என்னை விட பெஸ்ட்டாக எக்ஸ்பர்ட் அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் வி ஹேவ் மேக்கப் ஆர்டிஸ்ட் லோகிதா வித் மீ. ஹாய், வணக்கம். வணக்கம். ஹாய், தேங்க்யூ. ஸோ வந்து இன்றைக்கி வந்து மெயினாக வந்து Maybelline ஏன் ரிவ்யூ பண்ணுறேன், அந்த Maybelline ரெஃபர் பண்ணுறது இவங்க தான் எனக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாமா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸும் இருக்குது, என்னோடய ப்ராடக்ட்ஸும் இருக்குது. எல்லாமே Maybellineோட ப்ராடக்ட்ஸ் தான். ப்ராடக்ட்ஸ்லாம் வெளில எடுத்து வச்சுருவோம். ஓகே, டன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபவுண்டேஷன் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது, பட் இன் 2 வெரைட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து Maybelline சூப்பர் ஸ்டே 24 hours ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பம்ப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் எடுக்கணுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ குட்டியாக வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக அவங்க வெறும் பாட்டில் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அப்படியே நம்மளுக்கு ஸ்பில்லேஜ் எல்லாம் நிறையா இருக்கும். பட் திஸ் இஸ் அண்ட் வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த மாதிரி பம்ப் டைப்பில் கொடுத்துருக்கனால இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இதில் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படின்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். இங்கே தான் நம்மளுக்கு ஒரு டவுட், இது ஃபுல் கவரேஜாக இருக்கா இல்லையா அப்படின்றது தான். ஓகே, என்ன விஷயம்னா ஃபுல் கவரேஜ்னா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். ஸோ ஃபுல் கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் ஃபுல் கவரேஜ்னு போட்டிருக்கோம் இல்லையா, பட் ஃபுல் கவரேஜ் கிடையாது. மேபி உங்களுக்கு ஒரு 60% ஆஃப் கவரேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இட் இஸ் ஷியர் ஃபவுண்டேஷன். ஓகேவா? ஷியர் ஃபவுண்டேஷன்னா வெரி லைட் வெயிட். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி வந்து பார்த்துக்கலாம். இப்போ இது ஃபுல் கவரேஜ் வந்து கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா? 60% தான் ஃபுல் கவரேஜ். ஆமாம், 60% தான் கவரேஜ் இருக்கும், 100% கவரேஜ் கிடையாது. எஸ், நானும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ ஃபுல் கவரேஜ்னா எப்படின்னா நம்மளுடைய டாட்ஸ், பிம்பிள்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணணும். ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கவர் பண்ணாது. பட் இது வந்து பில்டபிள் கவரேஜ். ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு போடுறீங்க பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டாப் அப் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து எனக்கு நார்மலாக இருக்குது, இப்போ ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மார்க்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு 2 times போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் ஆகும். ஸோ இட்ஸ் பில்டபிள் கவரேஜ். இருங்க, இப்போ வந்து நான் அதை போட்டு காட்டுறேன். இந்த மார்க்ஸ் கிட்ட இது ஒரு வாட்டி போட்டுங்க, போட்டு நம்ம ஸ்மச் பண்ணுறோம். பண்ணால் அந்த பிம்பிள்ஸ் பாருங்கள் அப்படியே தான் இருக்கும், கவர் ஆகாது. ஸோ இப்போது கவர் ஆகலை இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இன்னொரு டைம் எடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃபுல் கவரேஜ்னா ஒரு வாட்டி போட்டாலே கவரேஜ் ஆகணும். பட் இது அப்படி கிடையாது. இட்ஸ் 60% கவரேஜ் இருக்கும், பட் இட் இஸ் பில்டபிள். ஸோ வாட் யூ கேன் டூ, உங்களுக்கு எங்கே ப்ராப்ளமே ஏரியா இருக்கோ, இப்போ இவங்களுக்கு இந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல ப்ராப்ளம்ன்றனால நம்ம செகண்ட் டைம் அங்கே போட்டு நம்ம திரும்ப வந்து கவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து கவர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பில்டபிள் கவரேஜ். ஸோ நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணால் டாப் அப் பண்ணிக்கலாம், பட் டு நாட் டாப் அப் டூ மச், அப்புறம் ரொம்ப கேக்கி ஆகிடும். ஸோ இதான் விஷயம். ஸோ ஃபுல் கவரேஜ் கிடையாது, இது பில்டபிள் கவரேஜ் தான். ஸோ இதில் போட்டிருக்கிறது வந்து 100% ட்ரூ கிடையாது. ஸோ இது அதோடைய ரிவ்யூ. நெக்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 24 hours வேர். அண்ட் இது வந்து நான் நிறையா யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது லைக் பிரைட்ஸுக்காக இருக்கட்டும், பிரைட்ஸுக்கு இல்லை பட் நம்ம ஷூட்ஸ் எல்லாம் ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ்க்கெல்லாம் இந்த ஃபவுண்டேஷன் நல்லாவே தாங்கும், யூஸ் பண்ணலாம். பட் என்னென்னா இவங்க 24 hours போட்டிருக்காங்க, இது 24 hours வராது. 6 hours to 8 hours வந்து உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டே இருக்கும், பட் 24 hours கண்டிப்பாக இருக்காது. எக்ஸாக்ட்லி, ஷீ இஸ் கரெக்ட். ஏன்னா வந்து நானுமே வந்து என்னுடைய ரெகுலர் ஷூட்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு ஷூட்டுக்கு போகிறோம் அப்படின்னா மிஞ்சி போனால் இது ஒரு 6 hours தான் ஸ்டே பண்ணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வெயிலெலாம் போனோம்னா 6 hours கூட இருக்காது, மெல்ட் ஆகிடும். ஒரு 4 hours தான் மேக்ஸிமம் ஸ்டே பண்ணோம். ஸோ இது வந்து நீங்கள் ஏசிலே இருக்கிறீங்க, ஒரு வெட்டிங் போயிட்டு வரீங்க அப்படின்னா கூட ஓகே. பட் வந்து இது 24 hours வந்து உண்மை கிடையாது. ஸோ இது வந்து ஆயில் கண்ட்ரோல் அண்ட் ஷைன் ஃப்ரீ அப்படின்றது தான் தேர்ட் பாயிண்ட்டை போட்டிருக்காங்க.
ஸோ இது ஆயில் கண்ட்ரோல் அண்ட் ஷைன் ஃபினிஷ்னா எஸ் இது வந்து உங்களுக்கு இட்ஸ் அ மேட்டிஃபையிங் ஃபவுண்டேஷன் தான், உங்களுக்கு மேட் ஃபினிஷ் தான் தரும், போர்ஸ் எல்லாம் கவர் பண்ணும், எல்லாம் ஓகே தான். ஆனால் ஆயில் ஃப்ரீன்னு சொல்கிறது என்னென்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயிலியாக ஆக ஆரம்பிக்குது இஃப் யூ ஹேவ் ரியலி ஆயிலி ஸ்கின். பட் திஸ் ஃபவுண்டேஷன் யூ கேன் யூஸ் ஃபார் நார்மல்லேருந்து ஆயிலி ஸ்கின் இருக்க ஆளுங்க கண்டிப்பாக அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். இதுக்காக ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது. நல்லா உங்கள் ஸ்கின்னை நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு தாராளமாக இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் என்னன்னா வந்து எனக்கு வந்து நார்மல் ஸ்கின் தான், இப்போ நான் மாய்ஸ்சரைசர் போட்டு தான் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஆஃப்டர் 1 or 2 hours அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது ஆயிலி ஆகிடுது. ஸோ ஆயிலி ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் வந்து ஆயிலி ஃப்ரீ கிடையாது. பிகாஸ் எனக்கு ஆயிலி ஆகுது என்னுடைய சஜஷன் படி. ஓகேவா? யா ஆகும். பட் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன டிப்னா, உங்களுக்கு அப்படி ஆயிலி ஆகுறப்போ நீங்கள் காம்பேக்ட் பவுடர் எடுத்து லைட்டாக டாப் அப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த ஷைன் வந்து போயிடும். breathable and comfortable போட்டிருக்காங்க. This is very true, 100% true. It's a sheer foundation, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸி டு வேர். நம்மளுக்கு பிளெண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து டேப் பண்ணி தான் பிளெண்ட் பண்ணேன், அதுவே உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக அது வந்து பிளெண்ட் ஆகும். நம்ம ஸ்கின்னோடே வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஒரிஜினல் ஸ்கின் டோனோட ஒட்டின மாதிரியே ஃபீல் இருக்கும். எக்ஸாக்ட்லி, இட் லுக் லைக் அ செகண்ட் லேயர் ஆஃப் ஸ்கின். இப்போ நீங்கள் உங்கள் நார்மல் ஸ்கின்லேருந்து இன்னொரு லேயர் மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப நீங்கள் மேக்கப் போட்ட மாதிரி ரொம்ப கேக்கியாக கண்டிப்பாக அந்த ஃபவுண்டேஷன் தரது மெயினாக பேய் மாதிரியோ இல்லை வந்து பிசாசு மாதிரியோ தெரியாது. நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து ஸ்கின் டோன்லேயே வந்து மர்ஜ் ஆகிடும். ஸோ அந்த கவலை வேணாம், இது உண்மைதான். கண்டிப்பாக. ஓகே, ஆயில் ஃப்ரீ அண்ட் டசன்ட் கிளாக் போர்ஸ். எஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கெல்லாம் நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சில ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் போட்டோன்னா என்ன ஆகும்னா போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். போர்ஸ் க்ளோஸ் ஆகிறப்ப என்ன ஆகும், அதுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு அதனால் நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணோன்னா ஆக்னே இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ப்ரீதபிளாக இருக்கிறனால போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஆக்னே வந்து வரதுக்கான வாய்ப்பு கம்மி. அதாவது வராது நான் சொல்லலை, பட் வாய்ப்பு வந்து கம்மி. எஸ், பட் என்னோட சஜஷன் படி என்னன்னா வாய்ப்பு கம்மினா எனக்கே இவ்வளோ பிம்பிள்ஸ் வந்திருக்கு அப்படின்றது என்னோட அர்த்தம். பட் இது எக்ஸாக்டாக ஃபவுண்டேஷனால தான் அந்த பிம்பிள்ஸ் வருதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே இந்த ஃபவுண்டேஷன் போடுறனால தான் நீங்கள் கழுவிட்டு தூங்கணும். இல்லை, நான் மூஞ்சிலாம் கழுவிட்டு தான் தூங்குறேன். பட் வாட் இஸ் லைக் சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால கூட பிம்பிள்ஸ் வரலாம். பட் இந்த ஃபவுண்டேஷனால ஆக்னி வருதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து லைக் மிடில் தான் இருக்குது. ஓகே, காட் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், லைக் நான் சொன்னேன் இல்லை ஒரு 8 hours அப்படின்னு போக போக கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷனோட அந்த வெயிட் வந்து கம்மியாகும், கொஞ்சம் லைட் ஆகிட்டே வரும். அது கண்டிப்பாக ஆகுது. ஓகே, இப்போ அடுத்தபடியாக வந்து லைவாக வந்துட்டு இது வாட்டர் ப்ரூஃபா, தண்ணி அப்படி முகத்தில் ஊற்று கழுவுனா கூட இது வந்து போகாதா அப்படின்றத வாட்டர் ப்ரூஃப்னு அவங்க போடல, வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். தண்ணி. ஓகே, ஸோ எடுக்கிறேன். நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஓகே, நல்லா இந்த அளவுக்கு ஸ்மச் பண்ணிக்கோங்க. ஸோ லுக் அட் திஸ், நல்லா வந்து ஸ்மச் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போது வந்து இதில் வந்து நம்ம டிஷ்யூ வெட் பண்ணி தண்ணி போட்டு பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு வந்து இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபான்னு பார்த்துடலாம். ஏன்னா இது வந்து மாஸ்க் எல்லாம் போடலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதனால ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபான்னு பார்த்துடலாம். லைட்டாக வருது. ஸோ கொஞ்சோண்டு இதாவது மேபி கொஞ்சம் நேரம் கழிச்சு இருந்தால் வராதா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆஸ் ஆஃப் நவ் கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னென்னா இது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்லாம் கிடையாதுங்க. ஏன்னா நான் மாஸ்க் போட்டு எடுத்தேன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப மொத்தமாக வந்துடும்னு இல்லை, ஆனால் லைட்டாக வருது. ஸோ இப்போ வந்து நீங்கள் டக்குன்னு தண்ணி இருக்கிற இடத்துலையோ இல்லை தண்ணி உங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுற இடத்துல நீங்கள் போயிட்டு உடனே வந்துட்டிங்கன்னா இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ரொம்ப நேரம் அதுலேயே வந்து நீங்கள் இருக்க முடியாது. இப்போ நான் மழைன்னு சொன்னோன்னா கூட எல்லாம் ரொம்ப நேரம் 1 or 2 hours மழையில் நின்றுட்டு வந்துட்டு என்னடா வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னீங்களேன்னு சொல்லி கேட்டுறாதீங்க. பட் அப்படிலாம் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, தண்ணி உங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் வந்து வராது. ஓகே, இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் அதை. ஸோ இதை வந்து வச்சாச்சு. ஓகே, நாட் பேட். ஓகே, ஆக்சுவலி இது வந்து நான் ஆல்ரெடி அந்த சைட் பண்ணேன் இல்லையா, இப்போ நான் இந்த சைட் பண்ணுறேன். நல்லா வச்சு டேப் பண்ணுறேன். ஆக்சுவலி வரலை, இட் இஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட்.
நான் வரும்னு நான் நினைச்சேன் பர்சனலி, பட் ஆக்சுவலாக வரல. ஆனால் நான் நினைக்கல, ஏன்னா நான் மூஞ்சி கலருக்கு சோம்பேறித்தனம் பண்ணி லைட்டாக தான் மூஞ்சி கலரு. இப்போ நான் அதுதானே ஃபர்ஸ்டே சொன்னேன். அதனால அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் வந்து ஓரளவுக்கு நிற்கும் தான். ஸோ அதனால ஸ்வெட்டும் வந்து ஓரளவுக்கு நிற்கும் தான். ஆக்சுவலாக நல்லாவே நிற்கிது. ஆமாம், அகெயின் நான் சொன்ன மாதிரி நல்லா வச்சு தேய்ச்சேன்னா கொஞ்சூண்டா வருது, பட் இட் இஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட். இதில் வந்து ஆக்சுவலாக SPF இல்லை, பட் இப்போ வர ஃபவுண்டேஷன்ஸ்லாம் SPF கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் அ வெரி குட் அட்வான்டேஜ். இந்த SPFனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் ப்ரூஃப். ஸோ இட்ஸ் சன் ப்ரூஃப் ஃபவுண்டேஷன். ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் தனியாக வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டு அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுன்றதுக்கான அவசியம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவே இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் நாட் SPF ப்ரூஃப். அந்த வந்து இப்போ வர எடிஷன் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் வந்து SPF கிடையாது. நான் தனியாக தான் வந்து சன்ஸ்க்ரீன் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி ஃபியூச்சரில் வரதுல இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் வந்துருச்சு மார்க்கெட்டில். சைடில் நாங்கள் போடுறோம் அது என்ன ஃபவுண்டேஷன், இதே ஃபவுண்டேஷன் தான். ஆனால் SPF-ஓட இருக்குது. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேற ஒன்று. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு என்னடா நான் வந்து 750 rupees இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு யோசிக்காதீங்க. பட் இப்போ நான் சொன்னேன்ல இந்த SPF, ஐ திங்க் தட் ஷுட் கம் அரௌண்ட் 800 or something. அது எனிவே டிஸ்கிரிப்ஷனில் போடுவாங்க, ஆர் இங்கே ஃபோட்டோ இருக்கும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து மினிமம் ஆஃப் உங்களுக்கு ஒரு 3 to 4 months கண்டிப்பாக வரும். இஃப் யூ யூஸிங் இட் ரெகுலர்லி, டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா வரும். 6 to 4 months கண்டிப்பாக வரும். நான் வந்து 4 months தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்னோட கன்சர்ன் படி பார்த்தீங்கன்னா டெய்லி ஷூட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆனால் டெய்லி ஒரு தடவை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். நான் ரீடூலாம் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் வாங்கியே ஒரு 6 months ஆகுது, இன்னுமே காலி ஆகல. ஸோ தட் நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் கம்மியாக வந்து ஒரு CC க்ரீம் மாதிரி லைட்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 months மேலே வரும். இப்போ நான் வந்து நிறைய ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லையா, சில பேர் கம்மியாக தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இது யூஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து 4 months தான் வந்திருக்கு. அண்ட் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் யூ ஆர் யூஸிங் த ஃபவுண்டேஷன். ஸோ உங்களோட யூசேஜ் பொறுத்து அந்த ப்ராடக்டோட லாங்கிவிட்டி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து கம்மியான ப்ரைஸாக அஃபோர்டபுளாக கிடைக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் சொன்ன எல்லா போர்ஸ் அண்ட் க்ரான்ஸ் எல்லாமே சொன்னோம். ஸோ குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. என்னோட பர்சனல் சஜஷன், பிகாஸ் நான் யூஸ் பண்ணனால சொல்கிறேன், இது உண்மையான நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபவுண்டேஷன் வேணால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெப்ளினோடைய சூப்பர் ஸ்டே யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நம்ம மெப்ளின் வந்து இட்ஸ் சிலிகான் பேஸ் ஃபவுண்டேஷன். ஸோ சிலிகான் பேஸ் ஃபவுண்டேஷன்றனால தான் உங்களுக்கு வந்து பிளெண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபோட்டோ ஃபினிஷ் கொடுக்கும். நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்மூத். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாய்ஸ்சரைசரில் கலந்து யூஸ் பண்ணலாமா, சில பேர் ப்ரைமர்லலாம் கலந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாங்க, நம்ம கேவலமான தடவை நானும் பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் பண்ணிடாதீங்க. மெப்ளினுக்கு வந்து அது செட் ஆகாது. நான் எல்லா ஃபவுண்டேஷனுக்கும் அது செட் ஆகாது அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். மெப்ளினுக்கு அது செட் ஆகாது. வை? பிகாஸ் இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்குன்னு சொல்லி இவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க, நமக்கு வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்றதுக்காக மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறப்போ it tends to get oily very soon. Unless and until you have very extremely dry skin, அப்போ கூட நான் என்ன சொல்வேன்னா மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணி போடாதீங்க. மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் இது பிளெண்டிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட ஃபுல் அவுட்புட் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஆமாம். ஸோ அடுத்தபடியாக இதில் என்னென்ன ஷேட்ஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க. மொத்தம் எத்தனை ஷேட்ஸ் இருக்குது? இப்போ 24 hours சூப்பர் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 ஷேட்ஸ் வருது. ஸோ அதில் வந்து கூல், வார்ம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரியாலாம் பிரிச்சிருப்பாங்க. அதில் ஆனால் முக்கால்வாசி நீங்கள் வந்து நம்ம இந்தியன் ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே நம்ம கமெண்ட் வார்ம் அண்டர் டோன். ஸோ அதனால் எல்லாமே அந்த வார்ம்குள்ளே தான் இருக்கும். அதுலேயே உங்களுக்கு வந்து ஃபேர், மீடியம், டார்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். யூஸ்வலி இந்தியன் ஸ்கின்ஸ் எல்லாமே நம்ம அந்த மீடியம் டார்க்குள்ளே தான் இருப்போம். ஃபேர் வந்து ரொம்ப நம்ம இதில் வரவே வராது. ஆமாம். ஓகே, நான் வந்து பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு ஷோரூமுக்கு போயிட்டு உங்களோட ஷேடு என்னென்று பார்த்து வாங்குங்க. நீங்களே சும்மா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்காதீங்க. எஸ். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய மெப்ளினுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டான ஸ்கின் டோன் நீங்கள் சூஸ் பண்ணலன்னா கிரே ஆகிடும். ஆமாம். ஸோ அதனால் வந்து மேக் ஷூர் யூ ஆர் கோயிங் டு சூஸ் யோர் ரைட் ஃபவுண்டேஷன். எஸ். நான் வந்து ஷேட் 120 கிளாசிக் ஐவரி தான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோட ஷேடு, ஓரளவுக்கு செட் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி. இந்த மாதிரி டார்க் ஸ்கின் இருந்தீங்கன்னா மெப்ளினில் வந்து 340 டாஃபி, 330 டாஃபி இல்லைனா 340 கேப்புச்சினோ, இது ரெண்டுத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இட் வில்
ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க வந்து சம்மந்தமே நம்ம என்னன்னா இந்த ப்ராடக்ட்டை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு யோசிப்பீங்க. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் இது பெட்டராக இருக்குது இதை விட அப்படின்றதான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொல்லி முடிக்க போகிறோம். இன்னொன்று என்னென்னா, இப்போ என்னால் 800 இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யூ ஹேவ் another ப்ராடக்ட் இதே ப்ரைஸ் ரேஞ்சில், இதே அவுட்புட், பட் காசுக்கு ஏற்ற தோசை தாங்க. இது வந்து உங்களுக்கு 8 hours இருக்குன்னா இது ஒரு 4 hours 3 hours இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு நான் சொன்ன ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே ரெண்டுத்துலேயும் ஒன்று தான். பட் என்னென்னா இது வந்து இன்னும் அதை விட பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மி. திஸ் கம்ஸ் அண்டர் உங்களுக்கு ஒரு 500 or something 600 அந்த மாதிரி இருக்கும். இது 800 rupees. பட் இது ஃபுல் கவரேஜ் இருக்குமா? கவரேஜ்லேருந்து எல்லாமே இட்ஸ் ஆல் த சேம். அதில் அதான் ப்ரோஸ் கான்ஸ் மாதிரி எல்லாமே சேம் தான். உங்களுக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. என்னென்னா இதில் உங்களுக்கு ஸ்டே வந்து கம்மியாக இருக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதுதான் இது ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு இன்னொரு மிகப்பெரிய advantage what Maybelline has given is மினி பேக். அதாவது உங்களுக்கு ட்ரையல் பேக் மாதிரி மினி பேக் எல்லாம் இருக்குது. ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு 8 shades தான் இருக்கும். ஸோ யூ கேன் ட்ரை இட் அவுட். ஸோ சைடில் இங்கே ஃபோட்டோ போடுவாங்க, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து டியூப் மாதிரி இருக்கும், ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, நீங்கள் ஈஸியாக போட்டுட்டு போகலாம். இப்போ இது கூட பாட்டிலில் வந்திருக்கு, கீழே விழுந்தால் உடஞ்சிரும், அந்த மாதிரியான உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. ஸோ தட் இஸ் in a tube form, so you can carry it anywhere. ஆமாம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரஷ்ல யூஸ் பண்ணுறது பெட்டரா இல்லை ஸ்பாஞ்சில் யூஸ் பண்ணுறது பெட்டரா? I will always say both. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ரஷில் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஸ்பாஞ்சில் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே அது பெனிட்ரேட் ஆகும், விச் வில் மேக் த ஃபவுண்டேஷன் ஸ்டே லாங். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ப்ரஷில் அப்ளை பண்ணிட்டு இதை வச்சு நல்லா மர்ஜ் பண்ணிட்டோம்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த மெப்லினோடைய ரிவ்யூ. ஸோ மெப்லின் சூப்பர் ஸ்டே வந்து நாங்கள் வந்து 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 8. எக்ஸாக்ட்லி. ஸோ 10க்கு வந்து ஏன் 10 கொடுக்க முடியலனா, பிகாஸ் இதில் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களும் ஓகேன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஓரளவுக்கு வந்து மீடில் இருக்கனால 8 கொடுக்கலாம். இட் இஸ் அதான் 8. அண்ட் இன்னொன்று ஏன் இதுக்கு வந்து அந்த 2 points கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ஸ்டே தான். இவங்க 24 hours சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் என்ன சொல்கிறது, அந்த ஸ்மட்ச் ப்ரூஃப் அது இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா, அதே மாதிரி வந்து இந்த மாஸ்க் போட்டால் எடுக்காத ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஒர்க் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லாக இட் வில் பி a 10 on 10. And just because it is 8, not that we are not going to recommend, we definitely recommend Maybelline. Okay viewers, so the Maybelline Super Stay பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே பார்த்தோம். நான் பர்சனலாக கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை Maybelline யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற விஷயத்தையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே? எஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய ரிவ்யூஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக கெலாட்டா பிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பர் டூப்பர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் விஜே ரோஸ்லன் அண்ட் லோகிதா. என்னடா இது கல்யாண பொண்ணு மூஞ்சில கம்மிங் சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரெய்லர்னு கல்யாண பொண்ணை பிட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க போல் இருக்கு. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை.